உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களை இன்று புரட்டாசி 3/9/2025 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் பிரதோஷம். அந்த பிரதோஷம் வரக்கூடிய நாளை வைத்து நாம் சொல்வது என்பது பழக்கம். அந்த வகையில் வெள்ளிக்கிழமையை பிருகுவாசரம் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது பிருகுவாசரம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பிருகு முனிவருடைய மகளாக தோன்றினாள் மகாலட்சுமி தாயார். ஆகையினால் அந்த தாயாருக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் வெள்ளிக்கிழமையை மட்டும் பிருகுவாசரம் என்று அப்படி நாம் தொடர்புபடுத்தி சொல்வது என்று ஒரு சம்பிரதாயமான வழக்கம். ஆகையினால் இந்த பிரதோஷத்தை எப்படி குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால், 2 பெயரை வைத்து குறிப்பிடுகின்றார்கள். 2 பெயர் என்று சொன்னால், ஒன்று பிருகுவாசர பிரதோஷம் என்று ஒன்று, மற்றொன்று சுக்கிரவார பிரதோஷம் என்று. வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரவாரம் என்றும் குறிப்பிடுவார்கள் அல்லவா? ஆகையினால் சுக்கிரவார பிரதோஷம் என்றும் சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய இந்த நல்ல நாளில் நேற்றைய தினம் தரிசனம் செய்தோம் அல்லவா, அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தை தான் தொடர்ந்து இன்றைக்கும் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, பிரதோஷம் என்பது மொத்தம் 21 வகைப்படும். தினசரி வரக்கூடிய பிரதோஷத்திற்கு நித்திய பிரதோஷம் என்று பெயர். நித்திய பிரதோஷம் என்று சொல்கின்ற நேரத்தில் தினசரி மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய நேரம் இருக்கின்றது அல்லவா, அதற்தான் பிரதோஷ காலம். ஆகையினால் அதனை நித்திய பிரதோஷம் என்று, அந்த நேரத்தில் சிவபூஜை செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நல்ல பலன்கள் சர்வ நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் பட்ச பிரதோஷம் என்று குறிப்பிடுவோம். பட்ச பிரதோஷம் என்று சொன்னால் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் என்று புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிருஷ்ணபட்சம் என்று சொன்னால் தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம், சுக்லபட்சம் என்று சொன்னால் வளர்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம். இப்பொழுது இந்த பிரதோஷமானது எப்படி என்று சொன்னால், தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம் வரக்கூடிய 21ஆம் தேதி அன்று அமாவாசை. ஆகையினால் தேய்பிரையை ஒட்டி வரக்கூடிய பிரதோஷமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த பிரதோஷத்திற்கு கிருஷ்ணபட்ச பிரதோஷம் என்று, தேய்பிரையை ஒட்டி வரக்கூடிய பிரதோஷம் என்று, அப்படி பட்ச பிரதோஷம் என்று பெயர். 15 நாட்களுக்கு ஒரு முறை அந்த பட்சம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். தேய்விரை வளர்விரை என்று. ஆகையினால் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை பட்ச பிரதோஷம் என்று குறிப்பிடுவார்கள். இந்த பட்ச பிரதோஷம் இருக்கின்றதல்லவா, இதுதான் ஆலயங்களில் விமர்சையாக பிரதோஷமாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கின்றது. தினசரி பிரதோஷம் இருந்தாலும் இந்த பட்ச பிரதோஷம் என்று அழைக்கப்படக்கூடிய கிருஷ்ணபட்சத்திலும் சுக்லபட்சத்திலும் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாட்களில், அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய பிரதோஷத்தில் ஆலயத்தில் பிரதோஷ மூர்த்தியை ஊர்வலமாக பிரகாரத்தை சுற்றி எழுந்துருளை செய்து பிரதோஷ வழிபாடு செய்வார்கள். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் நாம் ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை, அதாவது அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். ஞானசம்பந்த பெருமானாலே பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலமாக இருக்கக்கூடிய ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை நாம் பிரதோஷமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஞானசம்பந்த பெருமான் ஏறத்தாழ 10 பதிகங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மீது பாடியிருக்கின்றார். அப்படி பாடியிருக்கின்றார் என்று சொல்கிற நேரத்தில் ஒரு பாடலை மட்டும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். அதாவது ஞானசம்பந்த பெருமானை பற்றி சொல்கின்ற பொழுது தமிழ் வல்ல நல்ல ஞானசம்பந்தன் என்று குறிப்பிடுவார்கள். எப்படி என்று சொன்னால், ஞானசம்பந்த பெருமானுடைய நாவல அப்படி தமிழ் விளையாடும் என்ற கருத்தின் அடிப்படையில் அப்படி நற்றமிழ் நல்ல வல்ல ஞானசம்பந்த பெருமான் என்று அந்த ஞானசம்பந்த பெருமான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை, அதாவது ஆட்சீஸ்வரரை, சுயம்புலிங்கமாக தோன்றி அருள்வாளிக்கக்கூடிய ஆட்சீஸ்வரரை ஆட்சிபுரீஸ்வரர் என்றும் அவரை குறிப்பிடுகின்றார்கள் அல்லவா. அந்த இறைவனை என்ன அழகாக தன்னுடைய தேவார பதிகத்தில் குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், தேனினும் இனியர்
அதாவது இனிமையானது என்று சொன்னாக்க தேன் தான். ஆனால் அந்த தேனை காட்டிலும் இனியவர் என்று சொல்கின்றார் என்று சொன்னால் அந்த அனுபவம், அதை நாம் அனுபவித்துத்தான் புரிந்து கொள்ள முடியும். அதை வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாது. ஆகையினால் தேனினும் இனியர் பாலன்ன நீற்றர். பாலன்ன நீற்றர் என்று பால் எவ்வளவு வெண்மையா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி வெண்ணீற்றை அணிந்து கொண்டிருக்கின்றானாம், அதாவது விபூதியை தடித்து கொண்டிருக்கின்றானாம் இறைவன். அதைத்தான் பாலன்ன நீற்றர் என்று அடுத்த வார்த்தையை போட்டார். அந்த பால் போன்ற வெண்மையான திருநீரை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே என்று அப்படி சொல்லிக் கொண்டே வரக்கூடியவர் அடுத்ததாக கரும்பினும் சுவை மிக்கவர் என்று. அதாவது கரும்பு அற்புதமான சுவையை தரக்கூடியது, ஆனால் அதைவிட சுவையை தரக்கூடியவர் என்று யார்? இந்த ஆட்சிபுரீஸ்வரர், ஆட்சீஸ்வரர் என்று. அப்படி இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு அனுபவம். அடுத்ததாக தன் திருவடி தொழுவார். அடுத்த வார்த்தையை போடுறார் பாருங்க. அந்த இறைவனுடைய திருவடியை யார் வணங்குகின்றார்களோ தன் திருவடி தொழுவார் ஊன் நயந்து, அதாவது அவர்களுடைய மெய் செழிர்க்கும்படியாக ஊன் நயந்து உருக வைக்கக்கூடிய வகையில் செயல்களை செய்யக்கூடியவர் என்று. அதாவது என்ன அர்த்தம்? நமக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை, அதாவது நம்முடைய மெய் செழிர்க்கும்படியாக ஒரு இனிமையான அற்புதமான அனுபவத்தை தரக்கூடியவர் யார் என்று சொன்னால் அச்சிறுப்பாக்கம் அமர்ந்தாரே என்று. அதாவது அச்சிறுப்பாக்கத்தில் அமர்ந்த இறைவனை என்று தன்னுடைய தேவார பதிகத்தில் குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட அற்புதமான தேவார பதிகம் பெற்ற திருத்தலமாக இருக்கக்கூடிய ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை நாம் தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். பிரதோஷ நல்ல நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் பிரதோஷ நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய பல்வேறு விதமான சிறப்பு திருத்தலங்களில் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியதாக அச்சிறுப்பாக்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆட்சிபுரீஸ்வரர், ஆட்சீஸ்வரர் ஆலயம். இந்த அச்சிறுப்பாக்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆட்சீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நாம் நேற்றைக்கே விரிவாக பார்த்தோம். அதாவது நமக்கு ஏதாவது பதவி வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் நமக்கு முக்கியமான பங்கு வேண்டும் என்று சொன்னாலோ நாம் இந்த ஆட்சீஸ்வரரை வணங்க வேண்டும் என்று. அதோடு மட்டுமல்லாமல் அக்ஷர வடிவத்தில் இந்த ஆட்சீஸ்வரர் இருக்கின்ற காரணத்தால் எழுத்துக்கள் வடிவத்தில் சுயம்புலிங்கமாக தோன்றியவர் அல்லவா? அப்படி அக்ஷர வடிவத்தில் இருக்கின்ற காரணத்தால் படிக்கக்கூடியவர்கள், அதாவது மாணவர்கள் என்று மட்டுமல்ல, யார் யார் படித்து தன் அறிவை விருத்தி செய்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த ஆட்சீஸ்வரரை வணங்கினார்கள் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக அவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய துறையில் பிரகாசிக்க முடியும் என்று இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகராக இருக்கக்கூடிய சங்கர் குருக்கள் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான பிரதோஷ நல்ல நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்ற பொழுது பிரதோஷ காலத்தில் இறைவனை வணங்கினால் நமக்கு என்ன பலன் ஏற்படும் என்பதையும் ஞானசம்பந்த பெருமான் வேறொரு பதிகத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது என்ன அழகா சொல்றார் பார்த்தீங்களா? அவன் கமல தாளும் தோளும் சிந்திப்போம். அதாவது இந்த மாதிரி அந்தி பொழுது அழகுறவே நடித்தருளும் கோவை. அந்தி பொழுது என்று சொன்னால் பிரதோஷ காலம். அந்த பிரதோஷ காலத்தில் நடித்து அருள் செய்யக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடியவனை அந்தி பொழுது அழகுறவே நடித்து அருளும் கோவை. அவன் கமல தாளும் தோளும் சிந்திப்போம், மலர் சொலிவோம். அதாவது மலரை எடுத்து அவனுக்கு அணிவித்து மலர் சொறிவோம். அவனுடைய கமல தாளும் தோளும் சிந்திப்போம். சிந்திச்சா என்னாகும்? நம் வினைகள் சிந்திப்போம். அவன் கமல தாளையும் தோளையும் சிந்திச்சா அவனுடைய திருவடி தாமரையை, என்ன அழகான வார்த்தையை போடுறார் பார்த்தீங்களா? அவனுடைய திருவடி தாமரையை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக நம்முடைய தீ வினைகள் அனைத்தும் அழிந்துவிடும் என்று. அப்படி எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய வழிபாடு தான் பிரதோஷ வழிபாடு. எனவே அந்த தோஷங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய ஆட்சீஸ்வரர், இந்த ஆட்சீஸ்வரர் என்று அப்படி குறிப்பிடுகின்ற நேரத்தில் இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்பாள் இளங்கிளி அம்பாள். இளங்கிளி அம்பாள் சமேத ஆட்சீஸ்வரர்.
உமையாம்பிகை சமேத உமையாட்சீஸ்வரர் அந்த இறைவனுடைய கருணையினால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.